அடுத்தது வந்து இது யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு டிக்ஷனரி அன்பேக்கிங். ஓகே, ஸோ ஒரு ரெண்டு கர்லி பேஸ் ஓப்பன் பண்ணுங்க, பண்ணிவிட்டு உங்களோட ரெண்டு டிக்ஷனரியும் வந்து காமா செப்பரேட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு ஃப்ரெண்டில் வந்து ரெண்டு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு எப்போ யூஸ் பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டின ஒரு மெத்தடு, அந்த மெத்தட் வந்து ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட அந்த வெர்ஷன் இல்லைன்னா, உங்கள்ட்ட அந்த பைத்தன் வெர்ஷன் வந்து லோவராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரீசெண்டாக காணிச்சேன்ல, ஓகே, இந்த டிக்ஷனரி அன்பேக்கிங் யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணலாம். ஓகே, இன்னொன்று வந்து இட் இஸ் மோர் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகே, உங்களுக்கு ஏதாவது யூஸ் கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதுவும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மெத்தட் இருக்குல்ல, இந்த இப்போ காட்டுறேன் இந்த ஃபோர்த் மெத்தடு, இதுதான் உங்களுக்கு வந்து லைக் சிம்பிள் ஆப்ரேஷனுக்கு நான் ஃபஸ்ட்டு காட்டின மெத்தடை யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் அந்த எதர் அந்த பைப் யூஸ் பண்ணி பண்ணுறது இல்லை நான் வந்து டிக்ஷனரி அன்பேக்கிங் பண்ணுறது. ஓகே, இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைன் கிரெயின் கண்ட்ரோல் வேணும்னா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணாக்கா எனக்கு வந்து சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. இப்போ நான் அந்த மெர்ஜ்டு வேரியபிளை பிரிண்ட் பண்ணாக்கா எனக்கு சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. ஓகே, ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைன் கிரெயின் கண்ட்ரோல் வேணும். அதுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லாஜிக் ஏதாவது பண்ணணும்னா உங்களுக்கு பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போத்த கரண்ட் பிஹேவியர் வந்து எப்படி இருக்குன்னா, லேட்டராக வரக்கூடிய டூப்ளிகேட் கீஸ் வந்து இந்த மேலே உள்ள கீஸை வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகே, ஒரு வேளை உங்களுக்கு அப்படி வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்னா, மேலே உள்ள அந்த டிக்ஷனரியோட அந்த கீஸை வந்து அப்படியே இருக்கணும். லேட்ரான் வரக்கூடிய டிக்ஷனரியில் வந்து ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட லாஜிக்கெல்லாம் பண்ணணும்னா நான் காட்டின அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மெத்தட்ஸ் வந்து யூஸ் ஆகாது உங்களுக்கு. அதுக்கு பதிலாக இதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணணும். இதில் நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்கன்னா, ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் அடிப்பீங்க. ஓகே, இந்த வேல்யூ அசைன் பண்ண முன்னாடி இந்த ஒரு இஃப் கண்டிஷன் நீங்கள் அனுப்பிங்க. என்னென்னா, அந்த கீ வந்து ஏற்கனவே லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா, லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லேட்டர் ஆன் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியை வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன்னா இதில் வந்து பி வந்து ஏற்கனவே இருக்கும் இல்லை இந்த வேரியபிளில். ஸோ லேட்டர் ஆன் வந்து பி வந்துச்சுன்னா அதை நான் வந்து இக்னோர் பண்ணிடுவேன். அதுக்கு வேண்டி தான் இந்த இஃப் செக் இருக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணாக்கா எனக்கு வந்து B3ன்னு வரல, B2ன்னு வந்திருக்கு. ஓகே, நம்ம ஏர்லியர் பார்த்த எக்ஸாம்பிளில் பி வந்து 3ன்னு வந்துச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இது வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட். உங்களுக்கு எது தேவை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோஸுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.